வணக்கம் வெற்றிடுவோம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வாழ்த்துக்கள். ஜூன் 9ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜூன் 9ஆம் தேதிக்கு ரொம்ப நாள்லாம் கிடையாது. 130 நாள், 120 நாள், 100 நாள், 90 நாள், 80 நாள், 70 நாள் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு 2 மாதம், அடுத்து ஒரு வாரம், சரிங்களா? 69 நாள் தான் இன்னும் குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு இருக்குது. யாரெல்லாம் இன்னும் டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸுக்கு படித்து முடிக்கலை, இல்லை இப்போ தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி நான் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய தமிழ் முடிச்சுட்டேன், ஜிஎஸ் முடிச்சுட்டேன், நான் இப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு சில பேர் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க, அவங்களும் பார்த்து படிக்கட்டும். இந்த ஜூன் 9ஆம் தேதி நீங்கள் மதியம் அந்த 1 மணிக்கு எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வரும்போது எப்பாடா பரவாயில்ல, 200 கொஸ்டின்ஸுக்கு 170 கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் நம்ம வந்து கட் ஆஃபுக்கு இங்கே கேட்கணும் அவசியம் கிடையாது. நம்மளே ஒரு கட் ஆஃப் நமக்கு 170க்கு மேலே இருக்குன்னா ஓரளவுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணலாம், தைரியமாக அன்னைக்கு மதியம் நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு வேணும். அப்படின்னா இந்த 60 நாள், இந்த 69 நாளில் நீங்கள் என்ன பண்ணணும், சில டைம் டேபிள் போட்டு தான் படிக்கணும். இந்த 69 நாளில் நான் இப்போ தான் படிக்க போகிறேன், இன்றைக்கி என்ன டேட்டு, 31ஆம் தேதி தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போது நான் இன்னிலேருந்து படித்தா நான் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, முடியும். ஆனால் உங்களுடைய அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம். ஏன்னா நீங்கள் மற்றவங்கள விட நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய அந்த பந்தயத்தில் நீங்கள் ஒரு 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் மட்டும் அதில் வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம். சரி, இந்த 60 நாளை நீங்கள் கண்டிப்பாக குரூப் 4 வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அகைன் நான் சொல்கிறேன், ஸோ இப்போ தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஏன்னா இந்த டைம் அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள், உங்களுடைய கவன சிதறல்கள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம படிக்கணும். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்க போது, நான் முடிச்சிருவேன். அதில் இந்த டைம் டேபிள், இந்த 60 days ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு குரூப் 4 ரிலேட்டடாக மெட்டீரியல் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து கொடுக்குறோம், சரிங்களா? கொரியர்லையும் கொடுக்குறோம், இல்லை சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்னா சாஃப்ட் காப்பியும் இருக்குது. என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஸ்பெஷலாக ஆல் சப்ஜெக்ட்டுக்கு, முக்கியமாக நம்ம யூனிட் 8 அப்படிங்கும்போது குரூப் 4க்கு ரொம்ப முக்கியம், குரூப் 1க்கு ரொம்ப முக்கியம். குரூப் 1ல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் இதெல்லாம் நீங்கள் கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 38லேருந்து 42 கொஸ்டின்ஸ் யூனிட் 8ல் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் ஒரு 15லேருந்து 18 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மகிட்ட யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், ஓல்டு தமிழ் புத்தகம், அதுக்கு வித் ஷார்ட்கட்ஸோடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சாட் அண்ட் வந்து மெயிலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டடி பிளான்குள்ளே போகலாம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தம் உங்களுக்கு இந்த குரூப் 4ல் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ங்க. இந்த 200 கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தமிழிலிருந்து வருது, 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ்லேருந்து வருது. அந்த தமிழில் நமக்கு 3 பிரிவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ அப்படிங்கிறது இலக்கணம், பார்ட் பி அப்படிங்கிறது இலக்கியம், பார்ட் சி அப்படிங்கிறது உரைநடை. ஸோ இதிலிருந்து இந்த ஆனா, அவனா, ஈனா இந்த 3 பகுதிகளும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 6th-லேருந்து 12th வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை படிக்கணும். முக்கியமாக 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு நீங்கள் பழைய ஸ்கூல் புக்ஸ், ஓல்டு தமிழ் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழுக்கு கடந்த ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் படித்தே ஆகணும், சரிங்களா? அதன் பிறகு ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மேக்ஸ். ஸோ மேக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே மாறாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடிய மேக்ஸ் புத்தகத்தை நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? ஸோ மேக்ஸ் புத்தகத்துலையுமே நீங்கள் குறிப்பாக நீங்கள் படிக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்குதல் அப்படின்னு இருக்கும், சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும், அதன் பிறகு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும், தனிவட்டி கூட்டு வட்டி அப்படின்னு இருக்கும், அதன் பிறகு எல்சிஎம் கச்சிஎஃப் இது இருக்கு இல்லையா, மீச்சிமா மீப்போவை நீங்கள் பார்க்கணும். அதன் பிறகு ஏரியா, ஸோ இந்த அளவுகள் அப்படிங்கக்கூடிய தலைப்புகள் இது நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இருந்தால் குறைஞ்சது ஒரு 3 சம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். சரி, அடுத்ததாக நீங்கள் மேக்ஸுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த 69 நாளில் யூனிட் 8லேருந்து 15லேருந்து 18 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த யூனிட் 8 சிலபஸ் டாபிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சங்ககாலம் முதல் இக்காலம் வரலான தமிழ் இலக்கிய வரலாறு, அதன் பிறகு திருக்குறள், அதன் பிறகு விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதன் பிறகு 19-20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய
சமூக சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா, இதெல்லாம் நமக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கும் நீங்கள் 6th to 12th வரைக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஸ்கூல் புக்ஸில் அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். முக்கியமாக இந்த நீதி கட்சி சார்பாக தமிழகத்தில் தோன்றிய திராவிட அரசியல் கட்சிகள் இதுலேருந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பெரியார், அண்ணா இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன். சரிங்களா, ஸோ அவர் இரட்டைமலை சீனிவாசனுக்கு என்னென்ன பட்டங்கள் கொடுத்தது, ராவ் பகதூர். ஓகேங்களா, தொழிலாளன் அப்படிங்கிறது யாருடைய பத்திரிகை. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நினைவு மண்டபம் இதெல்லாம் இருக்குது. இப்படி நிறைய இது இருக்குது. பெரியார் இருக்கார், அப்போ சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எந்த புத்தகங்களில் தன்னுடைய பேரை எழுதுறாரு அது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ யூனிட் 8 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் 8க்கு அடுத்தபடியாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி. இதுலேருந்து 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ் வரும். 6th to 10th வரை இருக்கக்கூடிய அந்த குடிமியல் பகுதி, சிவிக்ஸ் பகுதி நீங்கள் படித்து ஆகணும். முக்கியமாக 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய குடிமையல் பகுதி, இந்திய அரசியலமைப்புனா என்ன, மத்திய அரசுனா என்ன, மாநில அரசுனா என்ன, இந்த தலைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். இதை சார்ந்து வேறு இதுலேருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா தேர்தல் அப்படிங்கிறதுலேருந்து கண்டிப்பாக அந்த டைம் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நம்ம தேர்தல் டைமில் தான் நமக்கு எக்ஸாம்ஸும் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் தேர்தல் அப்படிங்கிருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அமைப்புகள், இதெல்லாம் நகராட்சி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உள்ளாட்சிக்கு என்ன ஆர்டிக்கல், நகராட்சிக்கு என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், 7th and 9th இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த லோக்பால், லோகாயுக்தா, அதன் பிறகு வந்து பொது வாழ்வில் ஊழல், இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ இந்த பாலிட்டிக்கு இப்படியெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு அடுத்தபடியாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், அதன் பிறகு விஜயநர்பாமணி, தென்னிந்திய அரசு. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கவர் ஆகிடும். சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈஸியாக கேட்கணும் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் வச்சு மக்கள் அறிந்த உலகம் என்ன, அறியாத உலகம் என்ன, அறிந்த விலங்கு என்ன, அறியாத விலங்கு என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. இதுவே உங்களை நம்ம கஷ்டப்படுத்தணும், ஏன்னா இந்த டைம் வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கக்கூடிய எண்ணத்தினால இதுவே உங்களுக்கு பொறுத்துகளில் கேட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ சிந்து சமவெளி நாகரிகம் தொடக்க காலத்தில் தோன்றிய நகரங்கள் என்னென்ன, இடைக்காலத்தில் தோன்றிய நகரங்கள், அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அழியக்கூடிய காலத்தில் என்னென்ன நகரங்கள் இருந்தன, தொடக்க நிலை, முதிர்ச்சி நிலை, அழிவு நிலை. ஸோ இதெல்லாம் நமக்கு பொறுத்துக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. உலகத்திலே முதலாக மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் எங்கு அமையப்பட்டுள்ளது, இப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்டை இது பண்ணி நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து கொடுக்குறோம், நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம். சரிங்களா, ஸோ ஹிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு பாலிட்டிக்கு அடுத்தபடியாக நீங்கள் படிக்கிறீங்க. அதன் பிறகு எக்கனாமிக்ஸில் 6th to 10th அப்படிங்கிறது மஸ்ட்டு. இதை விட ரொம்ப மஸ்ட் என்னென்னா 11th எக்கனாமிக்ஸ். ஸோ 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 7th, 8th, 9th, 10th, 11th சாப்டர். சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர் இருக்குது. இந்த 5 சாப்டர் நீங்கள் படித்து வச்சுக்கணும். சரி, இதுவும் நான் முடிச்சுட்டேங்க. அடுத்து என்னென்னா ஜியாகிரஃபி. ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. சயின்ஸ், பர்டிகுலராக சயின்ஸில் இந்த 69 நாள் எல்லாமே படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. பயாலஜி பார்த்துக்கோங்க. பயாலஜிலேயுமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்களில் மென்ஷன் பண்ண மாதிரி பயாலஜிலுமே சுவாலஜி அப்படிங்கிறத வந்து டார்கெட் பண்ணுங்கள். நோய்கள், இப்போ வைரஸ்னால் என்ன, பாக்டீரியாவால் என்ன, பூஞ்சினால் என்ன நோய் ஏற்படுது, அதன் பிறகு ஹார்மோன்கள், அந்த தலைப்பில் இருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இனப்பெருக்க இது உங்களுக்கு வாசக்டமினா என்ன, டியூபக்டமினா என்ன, அதில் வந்து கேட்பாங்க. மாதவிடாய் சுழற்சியிலிருந்து அந்த 5 படிநிலைகளை வந்து உங்களுக்கு பொறுத்து மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சயின்ஸில் இப்படி பார்த்துக்கலாம். இந்த 69 நாள் எல்லாமே படிக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களையாவது நீங்கள் படிச்சுக்கணும். பாக்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா, சரி. அடுத்ததாக நீங்கள் இந்த சயின்ஸை தான் உங்களை வந்து போட்டியை வந்து நிர்ணயம் செய்கிறது, நீங்கள் உள்ளக்க போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது மட்டும் கிடையாது, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். நீங்கள் மற்றது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே போதுமானது தான். சரிங்களா, ஸோ நீங்கள் இந்த ஆர்டர் படியாக ஜிஎஸ்சில் ஃபஸ்ட்டு மேக்ஸு, அதன் பிறகு யூனிட் 8, அதன் பிறகு பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அதன் பிறகு எக்கனாமிக்ஸு, அதன் பிறகு ஜியாகிரஃபி அப்படின்னு உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் பிடிக்குதோ அதுபடி நீங்கள் படிச்சுக்கோங்க. சரி, இந்த 60 நாளில் எவ்வளோ நாளுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 6th to 10th வரை இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 10 நாள்லேருந்து 14 நாள் டைம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 31ஆம் தேதி. இந்த 31ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 12லேருந்து 13 நாள் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் தமிழ் படித்து முடிச்சிருக்கணும். நான் சொல்கிறது தமிழ் படித்து முடிச்சிருக்கணும். நீங்கள் 6th to 10th வரை இருக்கக்கூடிய தமிழ் படித்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் பார்த்துருக்கணும். முடிந்தால் நீங்கள் ஓல்டு தமிழ் புத்தகத்தினுடைய தமிழ் அந்த அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் பார்த்துக்கணும். வேணும்னா நம்மகிட்ட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. சரி, முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு 2 வாரம் எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அப்போ தமிழுக்கு ஒரு 2 வாரம் நான் கொடுத்துருக்கேன்.
14 days கொடுத்துருக்கேன். அதன் பிறகு ஜிஎஸ். இந்த ஜிஎஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரை இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுங்கள். அல்லது சிலபஸ் டாபிக்ஸ் வரை நீங்கள் படிங்க. எப்படி நீங்கள் படித்தாலும் அந்த ஜிஎஸ்க்கு ஒரு 2 வாரம் நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம். சொல்கிறீங்களா 10லேருந்து 14 நாள் 2 வாரம் எடுத்துக்கோங்க. சரிங்க. மேக்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கு ஒரு 2 வாரம் எடுத்துக்கோங்க. மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 42 நாள். 42 நாளில் நீங்கள் தமிழ் படித்து முடிச்சிடலாம், ஜிஎஸ் முடிச்சிடலாம், மேக்ஸ் முடிச்சிடலாம். ரிமைனிங் உங்களுக்கு இன்னிலேருந்து பார்த்தா 69 நாள் இருக்குது. நான் 60 நாள் தான் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருந்து பார்த்தாலும் ஒரு 18 நாள் எக்ஸ்ட்ரா எடுக்க. இந்த 18 நாளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த 18 6 6 6 நீங்கள் பிரிச்சுக்கணும். இந்த 6 தமிழ் ரிவிஷன், இந்த 6 ஜிஎஸ் ரிவிஷன், இந்த 6 மேக்ஸ் ரிவிஷன். சரிங்களா? ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கனால் கண்டிப்பாக இந்த 31 மார்ச் 31 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட என்ன எடுக்கலாம்னா 200க்கு 160 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் எடுக்கலாம். இப்படி படிச்சிங்கன்னா. இல்லைங்க நான் ஆல்ரெடிலாம் படிச்சிருக்கேங்க, நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கேங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 175லேருந்து 180 ப்ளஸ் ஷியோராக அடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜூன் 9 இதே மாதிரி நான் சொன்ன இந்த 175லேருந்து 180 அந்த டார்கெட் வருவீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல் வேணும், குரூப் 4 ரிலேட்டடாக, குரூப் 1 ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலகிராம் சாட் அண்ட் நீங்கள் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஹார்ட் காப்பி வேணால் ஹார்ட் காப்பியும் வாங்கிக்கலாம், சாஃப்ட் காப்பி வேணால் சாஃப்ட் காப்பியும் வாங்கிக்கலாம். ஹார்ட் காப்பி வாங்கினீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். ஜூன் 9 வெற்றியோடு வாங்க. நன்றி.